நேத்து மோட்டோவோட மோட்டோ ஃபியூசன் ப்ளஸ் அப்படின்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் தான் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படியே ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், ரியல்மியோட ரியல்மி 6 ப்ரோ, அதே மாதிரி போகோவோட போகோ X2 ப்ரோ, இந்த மொபைல்ஸ்க்கு எல்லாம் போட்டி கொடுக்குற விதமா டைரக்ட் காம்படிஷனாக இந்த மொபைலை களம் இறக்கியிருக்காங்க. அதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்ஸோட ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸோட கூட களம் இறக்கியிருக்காங்க. இப்போ இந்த மொபைல் இந்த எல்லா மொபைல்ஸை விட பெஸ்ட்டாக இருக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது மொபைல் எடுக்கலாமா போல எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டோவோட மோட்டோ ஃபியூசன் ப்ளஸ் இந்த மொபைலை பற்றி பார்த்துருவோம். இங்கே மோட்டோவோட மோட்டோ ஃபியூசன் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. இங்கே எல்சிடி டிஸ்பிளே தான், இதுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் எதுவும் அதிகமாக கிடையாது. அதை தவிர இங்கே HDR 10+ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கூட கொடுக்கல. இப்போ 17,000 ரூபாய்க்கு வர எல்லா மொபைலுமே கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கும்போது இவங்க கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்றது கண்டிப்பாக இந்த மொபைலில் இருக்கிற மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த மொபைலில் இருக்கிறது மைனஸ் தான். பேக் இங்கே பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. பில்டு ஓவராலாக பிளாஸ்டிக் பில்டு கிளாஸ் பில்ட் அளவுக்கு சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கீழே விழுந்தால் தாங்கிறதுக்கு பிளாஸ்டிக் பில்ட் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கையில் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். ஆனால் கீழே விழுந்தால் கண்டிப்பாக உடஞ்சிரும். அந்த வகையில் பார்க்கும்போது பிளாஸ்டிக் பில்ட் அப்படின்றது ஒரு ப்ளஸ் தான். எந்த வகையில் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அடுத்து இந்த பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேக்கில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. இந்த 4 கேமரா எப்பவும் நம்ம எல்லா கேமராஸ்லையும் பார்க்குற சேமான கேமரா செட்டப். இங்கே மெயின் கேமரா 64 MB மெயின் கேமரா இருக்கு. கூடவே 8 MB வைட் ஆங்கிள் சென்சார், 5 MB மேக்ரோ லென்ஸ், அது போக 2 MB டெப்த் சென்சார் இந்த செட்டப்போட தான் வருது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபுல் வியூ டிஸ்பிளேயா இருக்கிறத பார்க்க முடியும். ஆமா, இங்க பஞ்ச் ஹோல் நாச்சும் இல்லை, வாட்டர் டிராப் நாச்சும் இல்லை. அதனால இங்க பாப்அப் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்அப் கேமராஸ் அப்படின்றனால 16 MBக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இங்க 16 MB கேமரா பாப்அப் கேமரா அப்படின்றத பிளஸ் அப்படின்னு சொல்லவா மைனஸ் அப்படின்னு சொல்லவானே தெரியல. யோசிச்சுக்கோங்க உங்களோட தேவையை பொறுத்து. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்கிற பேட்டரி ரொம்ப நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றி நம்ம அடுத்து கம்பேரிஷனில் பேசலாம். அடுத்து இதில் இருக்கிற ப்ராசர் ஒரு நல்ல ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 730G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் இங்கே மோட்டோலேருந்து வந்திருக்கிற மொபைல். ஏன்னா மோட்டோ இதுக்கு முன்னாடி அவங்களோட மொக்க மொபைல்ஸையே ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது இது செமையான மொபைல் அப்படின்றத மாற்றமே இல்லை. ஒரு சூப்பரான மொபைலா மோட்டோ ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இதை எடுக்கலாம்டா அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு மொபைலா மோட்டோலேருந்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது போக இங்கே 6GB 128GB வேரியண்ட் தான் 17,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். 128GB கூடவே 6GB RAM அப்படின்றப்ப கண்டிப்பாக போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை 17,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 17,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மொபைல் இருக்கு. கூடவே வர 24ஆம் தேதி இந்த மொபைலோட சேல் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இதை வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு போட்டியாக இருக்கிற மற்ற மொபைல்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே இதுக்கு போட்டியாக இருக்கிற மொபைல்ஸ் ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் என்ன அந்த மொபைலை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமரா இல்லை, பஞ்ச் ஹோல் நாச் தான். அதை உங்களோட தேவையை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயம் இங்கே பெரிய பேட்டரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ளஸ். இங்கே ப்ராசரை பற்றி பெருசாக பேச விரும்பலை. ரெண்டுலேயுமே ப்ராசரில் சின்ன வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான். ஸோ பெருசாக இங்கே பேச தேவையில்லை. அதே மாதிரி இங்கே நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லாம் உங்களுக்கு 32 MBக்கான கேமரா இருக்குது. இது எல்லாமே அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல்ஸில் இருக்கிற ப்ளஸ். ஆனால் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6GB 64GB வேரியண்ட்டை நீங்கள் 16,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒருவேளை 128GB தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 ரூபாய் போட்டு 18,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த 16,500 ரூபாய்க்கு வர வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போதே இங்கே 64GB இன்டர்னல் மெமரி இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் நல்ல மொபைல் அப்படின்னு தான் தோணுது. அடுத்து ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பில்ட். இங்கே கிளாஸ் பில்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதில் இருக்கிற ப்ளஸ். அது போக இங்கே கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்குது. அது போக இங்கே டுவெல் பஞ்ச் ஹோல் நாச் இருக்குது. அதை பற்றி
பற்றி பெருசாக பேச தேவையில்லை. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் கேமரா தான், ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. 4300 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே 17,000 ரூபாய்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுலே கம்மியாக கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட்டோவில் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெஸ்ட்டாக இருக்குது. அது போக ஃப்ரண்டில் 12 கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த மொபைலில் இருக்கிற ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இங்கே 6GB 64GB நீங்கள் 18,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி யோசிச்சுக்கோங்க எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது. அடுத்து இதனோட போட்டியாக இருக்கிறது போக்கோவோட Poco X2. Poco X2ல ஃபஸ்ட்டு இங்கே பில்ட் குவாலிட்டி, ரெண்டாவது சேமான ரிஃப்ரெஷ் ரேட், இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்குது. அது போக இங்கே 27 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுவும் இதில் இருக்கிற ப்ளஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை மற்ற மொபைல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் மோட்டோ ஃபேன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோ அப்படின்ற பிராண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக மோட்டோவும் ஒரு சைனா பிராண்ட் தான். இப்போ அது லினோவா கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாக் ஒயர்ஸ் அப்படின்றது மோட்டோவில் இருக்கிற ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இங்கே அப்டேட்ஸ் பெருசாக புஷ் பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே இப்போ தரோம் அப்போ தரோம் டேட்டா மாற்றுவாங்களே தவிர அப்டேட்டை கரெக்டான டைம்ல கொண்டு வந்ததில்லை. இதில் எப்படி அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதும் இதுவரைக்கும் தெரியாத விஷயமா தான் இருக்குது. ஸோ மோட்டோ ஃபேன்ஸை பார்க்கும்போதும் 128GB வேரியன்ட் எனக்கு கம்மி ப்ரைஸில் வேணும்பா அப்படின்ற நினைக்கிறவங்களும், அது போக பாப்அப் கேமரா ஒரு நல்ல கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் அப்படின்றத மாற்றம் இல்லை. ஸோ நான் சொன்னது தான் இந்த மொபைலில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள். அதாவது இங்கே பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருக்காங்க, அது போக இங்கே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதுதான் இந்த மொபைலில் இருக்கிற பெரிய மைனஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வேற எந்த மொபைலை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அது போக இங்கே ஃப்ளாஷ் சேல் போக்கோ மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வாங்க முடியாமல் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. மற்ற மொபைல்ஸ் ஃப்ளாஷ் சேலில் போயிட்டு இருக்கு. ஸோ போக்கோ மொபைலை தவிர மற்ற மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் சேலில் வாங்கிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் மோட்டோவோட மொபைல் எடுக்கிறதே நல்லதாக இருக்கும். உங்களோட தேவையை பொறுத்து எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த குட்டி கம்பேரிஷனில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.